ஆன்மீக விருப்பம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2:3. ஆவிக்குரிய ஆழமான உண்மைகளையும் வேத ரீதியான விஷயங்களின் அர்த்தங்களையும் அறிந்திட அதிகமான ஆர்வம் கொண்ட சிலரை நான் அறிவேன். அவர்களின் பிரசங்கம் கேட்கும் ஆர்வத்தையும் ஆவிக்குரிய சிந்தனைகளை குறித்த வாஞ்சையையும் கண்டு சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அவர்களில் பலர் மிகுந்த ஏமாற்றத்தையே கொடுத்தார்கள். அவர்களின் ஆன்மீக ஆர்வங்கள் அவர்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றவில்லை. அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பிரசங்கங்கள் கேட்டனர், அதிகமான விருப்பத்தோடு புத்தகங்கள் வாங்கி படித்தனர். ஆனால் கர்த்தருக்கேற்ற கனிதரும் வாழ்விற்கு அவர்களால் வந்து சேர இயலவில்லை. வார்த்தைகள் ஏன் வாழ்க்கையை மாற்றவில்லை? வசனங்கள் ஏன் ஆவிக்குரிய சுவாபங்களை உருவாக்கவில்லை? எத்தனை முறை போதனை கேட்டும் உண்மையான மனம் திரும்புதல் ஏன் வராமல் போய்விட்டது என்றெல்லாம் எனக்குள் கேள்விகள் எழுந்தன. ஆனால் விடை தெரியாமலும் போகவில்லை. அவர்களிடமிருந்து ஆவிக்குரிய உண்மையான தாகம் இல்லை. அவர்களிடம் இருந்தது ஆவிக்குரிய உண்மையான தாகம் இல்லை. அவர்களிடம் இருந்தது சத்திய ரீதியான ஆர்வம் இல்லை. அவர்களிடம் ஆன்மீக மனநிலை இருந்தது. அவர்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் இருந்தது. ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்ளும் நல்ல விருப்பமும் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை. ஆன்மீக ஆர்வம் ஏராளம் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள தூண்டுதல் தரும். ஆன்மீக நாட்டம் ஆழமான சிந்தனைகளை கேட்டு மகிழும் ஆசை உடையதாய் இருக்கும். ஆயினும் கேட்பதை தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அங்கு ஏற்படாது. ஒரு சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றினாலும் உண்மையான அடித்தள மாற்றத்தை அது தேடாது. ஆன்மீக விஷயங்களை கேட்பதினால் அல்ல, அவற்றை செயல்படும் உண்மைகளாக காண விரும்பும் ஆவிக்குரிய சிந்தனையில்தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆன்மீக ஆர்வங்களையும் ஆன்மீக ஈடுபாடுகளையுமே ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று எண்ணாமல் சுவாபங்களையும் குணங்களையும் கவனித்து உண்மை நிலையை அறிய வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்ற அடிப்படை அனுபவம் பெற்று பரிசுத்த ஆவியினால் இருதயம் தொடப்பட்டால்தான் ஆவிக்குரிய தாகங்கள் உருவாகும். சிந்தனைக்கு அறிந்த அறிவுக்கேற்றபடி வாழாதவனுக்கு அடுத்த கட்ட அறிவு வெளிப்படுவதில்லை. ஆமென்.